ஆவேசம் படத்தோட இயக்குனர் ஜீத்து மாதவனோட இயக்கத்துல நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா பாத்தீங்கன்னா அவரோட 47வது படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை சூர்யா புதுசா தொடங்கி இருக்க லகரம் ஸ்டுடியோஸ் நிறுவனம் மூலமா தயாரிக்கிறாரு. இந்த படத்துல கதாநாயகியா நஸ்ரியாவும் முக்கியமான கதாபாத்திரத்துல நம்ம மலையாள நடிகர் நஸ்லினும் நடிக்கிறாங்க. இப்ப ஒரு பேட்டியில பாத்தீங்கன்னா ஜீத்து மாதவன் கிட்ட சூர்யா 47 படம் பத்தி அப்டேட்ட கேட்டிருக்காங்க. இதுக்கு ஜீத்து மாதவனும் ஒரு பதில கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லி இருந்தாருன்னா, சூர்யா 47 படம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து படப்பிடிப்பு நடத்திக்கிட்டு தான் இருக்கும். கூடிய சீக்கிரமே இந்த படத்தோட படப்பிடிப்பும் முழுக்க முழுக்க முடிவடைய போகுது. அதனால சரியான நேரத்துல அப்டேட் கண்டிப்பா வரும். அதே போல மோகன்லால் சார் இந்த படத்துல நடிக்கல, வதந்திகளை நம்பாதீங்க. மோகன்லால் பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சமீப காலமாவே சோசியல் மீடியாஸ்லாம் ஒரு நியூஸ் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த நியூஸ் வெறும் வதந்தி தான் அப்படின்றதையும் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் ஜீத்து மாதவன். இதுவரைக்கும் நாங்க போஸ்டரை கூட ரிலீஸ் பண்ணல, கூடிய சீக்கிரமே சூர்யா 47 படத்தோட அப்டேட் வரும் அப்படின்ட்டு ஜீத்து மாதவன் பாத்தீங்கன்னா சொல்லி முடிச்சிருந்தாரு. அதாவது அவர் என்ன சொல்ல வராருன்னா, அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும், கூடிய சீக்கிரமே வரும். அது வரைக்கும் யாரும் தயவு செஞ்சு எந்த வதந்திகளையும் பரப்பாதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லி முடிச்சிருக்காரு. ஆமாங்க, ஒரு படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சுச்சுன்னா போதும், நம்ம நெட்டிசன்களே 1008 கதையை எழுதிருவாங்க, 1000 நடிகர்களையும் அதுல நடிக்க வச்சிருவாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு படி மேல போய் ஒரு மிகப்பெரிய நடிகரை இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்து இவர் கேமியோ பண்றாரு அப்படின்ற மாதிரி சமீப காலமாவே எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நடிகர்களை வச்சு இவர் கேமியோ பண்ணியிருக்காரு. கண்டிப்பா இவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அபிஷியலான ஒரு நியூஸுமே இல்லாம இவங்களா பல வதந்திகளை பரப்ப ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படியெல்லாம் தயவு செஞ்சு பரப்பாதீங்க. கண்டிப்பா படக்குழுவினரே பாத்தீங்கன்னா எந்த அப்டேட்டா இருந்தாலும் கொடுப்பாங்க. அதுக்குள்ள ஃபேன்ஸே பாத்தீங்கன்னா 1008 தியரியை பாத்தீங்கன்னா உண்டு பண்ணி படத்து மேல இருக்க ஹைப்பையும் எக்கச்சக்கமா எகிர வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் படம் பார்க்கும்போது, அதாவது நம்ம ஓவர் ஹைப் ஆகி படத்துக்கு போயிருப்போம், படம் நம்ம ஹைப் வச்சுக்கிட்ட அளவுக்கு இல்லை அப்படின்றதுக்காக அந்த படத்தையே ஃபிளாப் ஆக்கிடுவாங்க. நெகட்டிவான விமர்சனங்களை பரப்பி விட்டு அந்த படத்தை ஓடாதபடி என்னெல்லாம் பண்ண முடியுமோ, கங்குவாக்கு என்னென்ன பண்ணாங்களோ அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் சொல்றது, அபிஷியலா ஒரு நியூஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சோசியல் மீடியால போடுறது பெட்டர். எந்த நியூஸுமே தெரியாம நம்மளா பரப்பி விட்டோம் அப்படின்னா அது நம்ம சூர்யா படத்துக்கு நம்ம கொடுக்கிற ஒரு கேவலமான செயல்னே சொல்லுவேன். நம்மளே படத்தை கெடுத்த மாதிரி இருக்கும். அதனால அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். மோகன்லால் சார்லாம் இந்த படத்துல நடிக்கல, ஓகேவா? படத்தோட அப்டேட் கூடிய சீக்கிரம் வரும். அடுத்த மாசம் நம்ம தலைவரோட பர்த்டே வேற வருது. பர்த்டே ஸ்பெஷலா ஏதாச்சும் படத்தோட டைட்டிலோ இல்ல டைட்டில் டீசரோ ஏதாச்சும் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் பொறுத்து இருப்போம்.